மொத்தம் 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும் ஏறத்தாழ நிறைவேற்றியுள்ளீர்கள். அப்படியானால் உங்களுக்கு நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்க நினைத்தது வளர்ச்சி அல்ல, ஊசி பயணம் மற்றும் பேரலவழி போட்டு செல்லும் மக்கள் என்கின்ற இழிவான பட்டம் தானா? உங்களது வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் காற்றுறுதிகள் போல காற்றாய் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது உங்களது ஆட்சியை போல. நாங்கள் கடைசியாக கேட்க போவது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது கடந்த கால ஆட்சியின் போது தமிழகத்தின் நிதி நிலைமை மற்றும் அரசின் கடன் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டீர்கள். தேர்தல் தேதி நெருங்க போகிறது. வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க. இப்போது இந்த ஆட்சியின் காலம் முடிவேற இருக்கின்றது. இப்போது நமது மாநிலத்தின் கஜானாவின் நிதி நிலைமை மற்றும் கடன் சுமை, அதன் ஆண்டுதோறும் உள்ள வட்டி எவ்வளவு? ஒன்றிய அரசு என்ன பணம் தரலீங்க. அப்படியானால் இந்த 5 ஆண்டுகளில் என்ன சாதித்தீர்கள்? எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன, எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, அதை மக்களுக்கு தெளிவாக சொல்ல இந்த அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? நீங்கள் வெள்ளை அறிக்கை தருவோம் என்கின்ற உறுதியை இங்கு அளித்தால் மட்டும்தான் இந்த சபை தொடர்ந்து நடைபெற நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். அதுவரை எங்களின் ஒரே கோரிக்கை வேண்டும் 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 வேண்டும்.